ஒரு சரியாத விஷயத்தை தெரிவிக்கிறத ஒரு ஆசிரியருடைய வேலை. இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இதை கவனிச்சுக்கிட்டே வாங்க, கடைசியில தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புலப்படும். நான் சொன்னேன் 12 பாவகத்தில் 5வது பாவகம் மட்டும் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தாலே போதும், அவனுக்கு பூர்வ புண்ணியம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? பூர்வ புண்ணியத்துக்கும் 9வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்கு என்ன சார் வித்தியாசம்? நீங்க வணக்கம் வணக்கம் இன்டராக்டில் இருங்க. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி 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 சார். 5வது பாவத்துக்கும் 9வது பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? தயவுசெய்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. இல்ல நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நான் வாட்டு நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். கேள்வி கேட்டா நீங்க வாட்டுக்கு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? நான் கேட்கிற கேள்வி நல்லா கேட்டுங்க. 1, 5, 9 கேட்கவே இல்லை. 5க்கும் 9க்கும் என்ன வித்தியாசம்? இது பூர்வ புண்ணியம்ன்றாங்க. சரி ஐயா, இந்த 2க்கு கேள்வியை தயவுசெய்து அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 2க்கு என்ன வித்தியாசம் கேட்கிறேன். பூர்வ புண்ணியம்னா என்ன, பாக்கியம்னா என்ன? ஓகே, இப்ப இன்னும் உங்களோட கேள்வி கேட்கல, நான் சொல்லிட்டு போறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதும் பாக்கியஸ்தானம் என்பதும் என்னையா வேறுபாடு? பாக்கியத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நம் முன்னோர்கள் செய்த நல்ல செயல், நல்வினை, தீவினை, தீயவினை. நல்லா கேட்டுக்குங்க. முன்னோர்கள் செய்தது நல்வினை என்றால் யோகமாக ஜாதகத்தில் அமையும், தீவினை என்றால் தோஷமாக ஜாதகத்தில் அமையும். பூர்வீகம் என்பது ஜாதகர் செய்தது. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் இது. எடுத்தோடனே ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 பாருங்கள் என்று எல்லா ஜோசிய குருமார்களும் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், 1 என்பது ஜாதகர், 5 என்பது பூர்வ புண்ணியம், 9 என்பது பாக்கியஸ்தானம். அவன் ஏதோ ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கான்டா, அதனாலதான் அவனுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கிராமத்தில் பேச்சு வாக்கில் சொல்லக்கூடிய ஒரு சொலவாடல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்கியம் செஞ்சவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய சொந்த கர்மாதான், ஜாதகருடைய சொந்த கர்மாதான் 9வது இடத்தில் அவன் செய்ததை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நம்ம தாத்தா, என் தாத்தாவுக்கு தாத்தா, என் பாட்டி, என் பாட்டியோட பாட்டி, அந்த பாட்டியோட இன்னொரு பாட்டி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷம்னா 450 வருஷங்களுக்கு முன்னாடி, 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பரம்பரை இருந்துச்சு பாத்தீங்களா? ஒரு பரம்பரை என்பது 32 ஆண்டுகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் 64 வயசு வரை ஒருத்தர் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் 2 பரம்பரை வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். அப்ப ஒரு பரம்பரை என்பது 32 ஆண்டுகள். அந்த பரம்பரையில 7 எத்தனைங்க? 7 யாராவது பெருக்கி சொல்லுங்க. இது என்ன நடக்குது? ஒரு பரம்பரை 7 ஜென்மத்துக்கு நீதான் வேணும் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? 7னா 2 7 14. அப்ப 32 பேர் தான் பெருக்கணும். பெருக்கணும்னா எவ்வளவு வருது? 8.
கரெக்ட். யார் சொன்னது? கார்த்தியா சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சூப்பர். கால்குலேட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. 448 ஆண்டு, இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். 448 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க தாத்தா பாட்டி, அந்த தாத்தாவுடைய தாத்தா பாட்டியோடைய பாட்டி, இப்படியே போட்டுக்குங்க. எத்தனை வருஷம்? 448 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை எல்லாமே டிஎன்ஏ மூலமாக ஒரு மனிதனுக்கு வந்து சேரும். டிஎன்ஏ மூலமாக. ரத்தம் இல்லாம, தாத்தாவுடைய ரத்தம் இல்லாம வாழ முடியுமா? நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரத்தம் தான் நம்ம அம்மா அப்பாவுக்கு வருது. நம்ம அம்மா அப்பாவுடைய ரத்தம் தான் நமக்கு வருது. குணாதிசயங்கள் கூட, தாத்தாவை போல சிரிக்கிறான் பாரு, அவ தாத்தா குடவல்லு, அது போல இவன் பாரு வாரி வழங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம நிகழ்வுகளை பார்த்துட்டு ஒரு தாத்தாவோட பாட்டியோடைய கம்பேர் பண்ணுவோமா இல்லையா? நம்ம தாத்தாவுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு பைக்கிட்ட இருந்து வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த எண்ணம் வரும். அப்படி இல்லாட்டி வராது. அப்ப போன ஜென்மத்தில் மனிதன் செய்த நல்வினையையும் தீய வினையையும் கண்ணாடியை போல காட்டக்கூடியதுதான் 5வது இடம். 1ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் வலிமை உடையது. 5ஆம் இடத்தை விட 9ஆம் இடம் வலிமை உடையது. திரிகோணத்திலே 1ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் வலிமை உடையது. 5ஆம் இடத்தை விட 9ஆம் இடம் வலிமை உடையது. கோணத்திலே 1 விட 4 வலிமை உடையது. 4 விட 7 வலிமை உடையது. 7 விட 10 வலிமை உடையது. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தும் போது தர்ம கர்மாதிபதி யோகம். இது தர்மம். நல்லா கேட்டுக்குங்க. தர்மம், இது கர்மம். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. 9ஆம் இடத்தின் அதிபதியும் 10ஆம் இடத்தின் அதிபதியும் இருவரும் சேர்ந்து கேந்திரத்திலேயோ அல்லது 9க்குரிய 10லயோ 10க்குரிய 9லயோ பரிவர்த்தனை ஆயிட்டாலோ சார பரிவர்த்தனை ஆயிட்டாலோ அவனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு விடும். அந்த யோகம் ஏற்பட்டு விட்டால் எல்லா செல்வங்களும், பேர் புகழ், அந்தஸ்து, வீடு, அரசு பதவி அனைத்தும் ஒரு மனிதனுக்கு தேடி வரும். அதுதான் ஏன் சொன்னாங்கன்னா, திரிகோணத்துல 9 வலிமை,